2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2க்கான தேர்வு முடிவு எப்பொழுது? இந்த தேர்வு முடிவு எப்பொழுது, அதாவதுனா பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் என அதிக எதிர்பார்ப்புகளும் சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்து வருகின்றன. அதேபோல் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா எக்ஸாம் தேர்வு நடைபெற்ற தேதி 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற்றது. எக்ஸாம் அந்த ஷெட்யூல் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் டிசம்பர் 2025 வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் பார்த்திங்கன்னா இதுவரையிலும் இரண்டாவது பேப்பர் 2 பேப்பர் 1 எந்த ஒரு தேர்வு முடிவும் வெளியிடப்படவில்லை. இதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஷின், அதாவது பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அப்ஜெக்ஷன் கொஷின், இந்த கொஷின் தவறாக இருக்குது, அதுக்கு எங்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவித்து வர்றாங்க. இந்த தேர்வு இந்த தேதி இதன் மூலமாக இதன் காரணமாகவே அவற்றை சரிபார்க்கும் பணிகள் இருப்பதாலும், அதேபோல் முன்பு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தேர்வுகள் அதிகப்படியாக எழுதியிருக்காங்க. அதனால் தங்களுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்ற விவாதங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளின் அடிப்படையிலும் தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் தேர்வு முடிவு, அதாவது பேப்பர் 2 9 வகையான அப்ஜெக்ஷன் கொஷின் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 9 வகையான அப்ஜெக்ஷன் கொஷின் இருப்பதன் மூலமாகவே தேர்வு முடிவுகள் அந்த சப்மிட் பண்ணக்கூடிய தேதி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் பார்க்கும்போது ஒரு மாத காலங்கள் கழித்து இதற்கான தேர்வு முடிவு வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல் பரவிட்டுருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா எக்ஸாம் 15/11/2025 தேர்வு 1 எழுதிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் அதேபோல் டிசம்பர் 25 வெளியிடப்படும் சொன்னாங்க. அதேபோல் இவங்களுக்கு 7 கொஸ்டின் அப்ஜெக்ஷன் கொஸ்டின் இருப்பதனால இவங்களும் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கும் ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. அப்ஜெக்ஷன் டிராக்டர் காரணமாகவே அதேபோல் கிரேஸ் மார்க், அதாவது தவறான கேள்விகளுக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் முன்பு வழங்கப்பட்டுள்ள இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அதிகப்படியான எழுதியிருக்கக்கூடியவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 கேட்டகரி. அதேபோல் அடுத்த வருடங்கள் இதில் தேர்ச்சியானவர்கள், இந்த தேர்வில் தேர்ச்சியானவங்க பார்த்திங்கன்னா நேரடியாக அரசு பள்ளிக்கு செல்வதற்கான பணி வாய்ப்புகள் வழங்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. இதன் மூலமாக அவர்கள் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் இது தகுதி தேர்வு, அதன் மூலமாக ரேங்கிங் அடிப்படையில் அதற்கான போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த தேர்வில் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா, தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதேபோல் டேட்டு சம்மந்தமாக, அதேபோல் மற்ற தேர்வுகள் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.